யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை காண வந்தோமே. ஆக இந்த குண்டலினி சக்தி என்றாலே முழுமையான ஒரு நிலை பெற்ற ஒரு குருவின் மூலமாகத்தான் இந்த சக்தியை நாம் பெற வேண்டும். அப்படி பெற்றால்தான் அந்த சக்தி முழுமையான அனுபவங்களை நமக்கு கொடுக்கும். ஆக இந்த சக்தியை எழுப்புவதற்கு, இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவதற்கு பிராணாயாம பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை ஆதாரமாக நமக்கு அளித்துள்ளார்கள். இந்த பிராணாயாம பயிற்சி தான் இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பிராணாயாம பயிற்சி என்றால் பிராணனை வசப்படுத்துதல், அதாவது பிராண மூச்சின் மூலமாக இருக்கக்கூடிய பிராண சக்தியை வசப்படுத்துவதல். இதன் மூலமாக நமக்குள் உறங்கி கிடக்கின்ற குண்டலினி சக்தியை எழுப்புவது. ஆக இந்த பிராண சக்தியை வசப்படுத்துவது என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். பிராணசக்தியை வசப்படுத்துவது, அதற்கான ஒரு சித்தியை நாம் பெற்றிருக்க வேண்டும். இல்லாமல் நாம் வெறுமானவே நம்ம பிராணாயாம பயிற்சி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செய்தீர்கள் என்றால், அல்லது பயிற்சி அளித்தார்கள் என்றால், பிராணசக்தியை வசப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமே இல்லை. ஆக மூச்சை இழுப்பதும், மூச்சை இழுத்து நிறுத்தி, அதாவது ரேசகம், பூரகம், கும்பகம் என்ற வகையில் மூச்சை இழுப்பதும் நிறுத்தி விடுவதனால் அந்த பிராணசக்தி வசமாகிவிடும் என்றால் நிச்சயமாக வசமாகாது. ஆக ஒரு ராஜயோகி இடத்திலும் சித்தர்கள் இடத்தில்தான் அந்த சித்திகள் இருக்கின்றது. அவர்கள் அந்த முறையை நமக்கு உபதேசம் செய்த உடனே அந்த பிராணாயாம பயிற்சி மூலமாக நமக்கு பிராணசக்தி வசமாகிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குருவே, உங்கள் நாமம் பாட பாட இன்பம் பொங்கி வருமே. தெய்வீக திருவுருவே தேடி வந்தோமே, தெய்வமான மெய்ப்பொருளை